மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தன்னிச்சை மருந்துகளின் தீமைகளும் மற்றும் அதன் விளைவுகளும் குறித்து விவரிக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே கண்ணன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பரண்மேல் வெள்ளாடு வளர்ப்பு மேற்கொண்டு பயனடைந்து வரும் நாமக்கல் மாவட்டம் கந்தகிரி ரெட்டியப்பட்டி கிராம வேளாண்மையாளர் VS ராஜி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சோளம், இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளை பொருட்களின் விலை நிலவரம், திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மாநில அளவிலான வேளாண் மண்டலங்களுக்கான சராசரி வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. வேளாண் அறிவியல் நிலையங்கள் வேளாண்மையாளர்களுக்கு பல்வேறு தொழில்நுட்ப பயிற்சிகளையும் வேளாண் ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பயிற்சி பெற்று பரண்மேல் வெள்ளாடு வளர்ப்பு செய்து பயனடைந்து வரும் கந்தகிரி ரெட்டியப்பட்டி கிராம வேளாண்மையாளர் VS ராஜு அவர்களை சந்தித்த போது இப்போ நான் தலைச்சேரிங்கிற ஒரு பிரீடு வச்சுருக்கிறேன். கொடியாடு, சூர்சித்து, ஒஸ்மனோடைய கருப்பு, சேலம் கருப்பு, இந்த கொஞ்சம் ஆடு போயர் கிராஸ் கொஞ்சம் வச்சுருக்குங்க. இப்போ நிறையா பேர் எங்கிட்ட நிறையா பேர் என்னுடைய தொடர்பு கொண்டுட்டு வளர்ப்பாடு கேட்குறாங்க, கொடுக்குறோம். நிறைய வளர்ப்பாடு போயிட்டுருக்குங்க. இந்த 3 பிரீடில் 2 பிரீடு, அதாவது உங்களுக்கு தலைச்சேரியும் போயரையும் கிடையும் கிராஸ் பண்ணால் தான் குட்டி வாலிபமாக நல்லா வருதுங்க, நல்லா அருமையாகவும் இருக்குது. அந்த மாதிரி குட்டியை நாங்கள் கிராஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டு பரண் அமைச்சு எதுக்காக அமைச்சுன்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு ஆடு பண்ணுற 5 ஆடு வளர்த்தினாலும் சரி, 10 ஆடு வளர்த்தினாலும் சரி, இல்லை 50 ஆடு வளர்த்தினாலும் சரி, உங்கள் தகுதி ஃபஸ்ட்டு ஆட்டை கீழே அடைக்கக்கூடாது. இது மாதிரி தொட்டில் மேலே, அதாவது இந்த மாதிரி ஃப்ளோரிங் போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா உறுதியாக நோய் வராது. ரெண்டாவது இப்போ மென்னூர் நாங்கள் விற்கிறோம். மென்னூர் பர் டன், அதாவது பர் கிலோ இது வரைக்கும் 3 ரூபா 50 பைசா விற்கிறேன். இப்போ எங்களுக்கு இந்த மென்னூரும் கிட்டத்தட்ட மென்னூர் எங்களுக்கு இப்போ ஒரு 100 ஆட்டுக்கு ஒரு ஆள் வீதமாக 1000 ஆடு 10 ஆள் வச்சுருக்கிறோம். 10 ஆள்னால் அதாவது நம்ம ஃபீல்டில் போய் அதாவது பச்சை தட்டெல்லாம் அறுத்தாந்து போடுறதுக்கு 5 பேர், இங்கே அதை சாப் கட்டிங் போடுறதுக்கு 5 பேர், இந்த மாதிரி தான் வச்சுட்டு இருக்கிறோம். ரெண்டாவது இந்த பண்ணையை நான் சக்ஸஸாக நடத்துறதுக்கு காரணம் ஃபீடு ப்ரிப்பேர், அதாவது கான்சன்ட் ஃபீடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அது யாருன்னா நியூட்ரிஷன் டாக்டர் மூலிமா அவங்க என்ன வேணுங்கிறத
என்னென்ன ஒரு ஃபீல்டில் என்னென்ன இருக்கணுமோ அத்தனையும் நாங்கள் வந்து, ஏன்னா நான் பவுல்ட்ரி ஃபார்ம் மில்லு வச்சுருக்கனால அதனால தான் நான் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுது. அதனால் ஒரு ஆடுன்னு வளர்த்துனா கான்சன்ட்ரேட் அவசியம் வேணும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஆடு வளர்த்துறதுல பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி வெளியில் அவுத்து விடுவோம். சும்மா ஒவ்வொரு டைம் நான் ஒரு 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 வாரத்துக்கு ஒரு 10 ஆடு 15 ஆடு அப்படியே தினமும் வந்து வெயில் ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் நாங்கள் கீழே விடுவோம். அது விடாதும் இருப்போம். மழை பெஞ்சால் மட்டும் ஒரு ஆடு கூட கீழே இறங்க விட மாட்டோம். அதனால் நோய் வராது. தீவனம், அதாவது இப்போ தீவனம் வந்து ஒரு ஏக்கருக்கு 40 ஆடு 50 ஆடு தான் வளர்த்த முடியும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த தீவனத்தை எப்படி உருவாக்கணுன்னா, நல்ல ஒரு 3 ஏக்கர் வாங்கினா 150 ஆடு அவங்க வச்சுக்கலாம். ஆனால் அது நல்ல தனி பாயணும். அதில் வந்து அதாவது கோஃபோர், அவுத்தி, வேலி மசாலு, அப்புறம் நம்ம நாட்டு செஞ்சோளம் பெஸ்ட்டு, இருக்கிறதுலே பெஸ்ட்டு. இந்த 4-5 வெரைட்டி வச்சுக்கணும். இதை வந்து சம அளவில் கலந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா ஆடு நல்லா இருக்குங்க. கான்சன்ட்ரேட் வந்து குறைஞ்சது ஒரு 150 கிராம் ஒரு ஆட்டுக்கு கொடுத்தா தான் அந்த ஆடு வந்து செழுமையாகவும் நல்ல பால் இருக்கும், குட்டி நல்லபா வரும். நீங்கள் பச்சை மட்டும் போட்டுட்டோம்னா அவ்வளோ ஆடு வளர்த்த முடியாது, சரியாக படாது, அவ்வளோ வந்து ஹெல்த்தியாக இருக்காது. முக்கியம் உங்களுக்கு வந்து நான்லாம் இவ்வளோ தூரம் சக்ஸஸ் வர்றதுன்னு கான்சன்ட்ரேட் தாங்க. இது வரைக்கும் ஒரு ஆடு கூட வந்து கால் வந்து வெளுத்தோ கால்சியம் பற்றாக்குறையிலையோ இது வரைக்கும் வந்ததே கிடையாது எங்களுக்கு. ஏன்னா எங்கள் டாக்டர் வந்து கால்சியம், பாஸ்பரஸு, புரோட்டீன், ஃபைபர் அதையெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுக்குறதுனால எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுங்க. அப்புறம் குளிர்காலத்தில் நீங்கள் இனிமேல் ஆரம்பிக்கும் அந்த சைடில் படத்தா வச்சுக்கணும். அதை நீங்கள் வந்து ஈவினிங் 5-6 மணி ஆனால் கிளியராக படத்தா இழுத்து விட்றணும். அப்படிங்கும்போது ஆடு கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லைன்னா அந்த குளிரில் சில குட்டிகள்லாம் இறப்புக்கு சான்ஸ் இருக்குது. அந்த காலத்து அந்த டைமுக்கு நீங்கள் வந்து ஒரு ரூமில் வந்து ஹீட்டர் பயன்படுத்தி, அதாவது ஹீட்டர் பல்ப் வச்சுக்கணும். உடனே ஏதாச்சும் நடுக்கு உடைய விட்டிங்கன்னா சரியாயிடும். இப்போ அடுத்தது இந்த மார்க்கெட்டிங் சொல்லும்போது இது வரைக்கும் நான் எப்படா விற்கிறதுன்னு பார்த்தேங்க. இப்போ இந்த இவங்க கேவிகோ மூலிமா சில விளம்பரங்கள்லாம் கொடுத்த மாதிரி இப்போ எனக்கு என்னென்னா ஒரு இது வரைக்கும் நான் வந்து மாலத்தீவு கொஞ்சம் அனுப்பியிருக்கேங்க. இப்போ வளர்ப்பாடு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் மாதத்துக்கு 50-100 ஆடு போயிடுது. அடுத்தது வந்து இப்போ மெட்ராஸ் போயிட்டு இருக்குங்க. டெய்லி 25 ஆடு வாங்கிட்டு போகிறாங்க எங்ககிட்ட. லோக்கலில் வந்து எங்கள் அப்பா அந்த கிடா வேணும் அப்படின்னு வாரத்தில் டெய்லி 1-2 போயிட்டு இருக்குது. இப்போ என்னென்னா நான் எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் தவிச்சிட்டு, இப்போ எனக்கு மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் இல்லை, நிறையா கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து என்னுடைய ஆட்டையே நான் இப்போ இன்றைக்கி ஈஸியாக விற்றுக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அதே மாதிரி மென்னூரும் நல்ல ரேட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் VS ராஜு அவர்களை 09843122043 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நிலவும் வானிலை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்த பகுதியில் உள்ள கால்நடைகளில் அடைப்பான் நோய் தாக்க வாய்ப்புள்ளது. இதனை கண்காணித்து அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் தடுப்பூசி போடவும். இரவை குளிர்கால கம்போடியா பருத்தி ரகத்திலிருந்து காலை 10 மணி வரை பஞ்சுகளை எடுத்து நிழலில் உலர்த்தி சேமிக்கவும். அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி சென்டிகிரேட் அளவில் எதிர்பார்க்கப்படுவதால் பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் கோடை இரவை எள் சாகுபடி செய்வதற்கு TMV4, TMV6 மற்றும் SVPR1 ஆகிய ரகங்கள் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து விதைக்கவும். நிலவும் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் காரணமாக நவரை பருவ நெல்லில் குலைநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாக்குதல் தென்பட்டால் 500 கிராம் கார்பன்டசிம் அல்லது ட்ரைகோசோல் என்ற மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மழைநீர் சூழ்ந்துள்ள நெல் மற்றும் நெல் தரிசு பயிறு வயல்களில் உடனடியாக வடிகால் வசதி ஏற்படுத்தி நீரினை வடித்து வேர் பகுதிக்கு காற்றோட்டம் கிடைக்க செய்யவும். அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையிலுள்ள சம்பா நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைக்கவும். தெற்கு மண்டலம் 1க்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது நிலவும் வானிலையில் தென்னைக்கு தலைச்சத்து அதாவது 650 கிராம் யூரியா, மணிச்சத்து அதாவது 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் சாம்பல் சத்து அதாவது 1 கிலோ மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் இடவும். அதிகமான மேகமூட்டம் மற்றும் மிதமானது முதல் அதிகமான ஈரப்பதம் கொண்ட வானிலையில் எலுமிச்சியில் சொறிநோய் பரவலாக காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 4 முறை ஸ்டெப்ரோசைக்ளின் 100 ppm கரைசலுடன் காப்பராக்ஸ் குளோரைட் 0.3% கலந்து மாதம் ஒரு முறை கவாத்து செய்த பின்பு தெளிக்கவும். தற்போது நிலவும் சீதோசன நிலையில் ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு அம்மை நோய் பரவ வாய்ப்புள்ளது.
எனவே அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் அதற்கான தடுப்பூசி போடுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தில் தென்னையில் இலைக்கருகள் நோய் பரவலாக காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த மரம் ஒன்றுக்கு 1% போர்டாக் கலவை அல்லது 0.25 காப்பர் ஆக்சி குளோரைடு கலந்து தெளிக்கவும். மேலும் 2 கிராம் கார்பன்டெசிம் 100 மில்லிலிட்டர் தண்ணீரில் கலந்து 3 மாத இடைவெளியில் 3 முறை செலுத்தவும். தற்பொழுது நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தில் கரும்பு பயிரில் வெள்ளை ஈக்கள் மற்றும் இலைப்பின் நடமாட்டம் தென்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த முதலில் நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். காய்ந்த சோகைகளில் 5 முதல் 7வது மாதங்களில் சோகைகளை களைந்து அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் அதிக தழைச்சத்து நிறைந்த உரங்கள் இடுவதை தவிர்க்க வேண்டும். மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. பயிர் தேவைக்கேற்ப நீர் பாய்ச்ச வேண்டும். மண்ணில் ஈரப்பதத்தை பாதுகாக்க மூடாக்கு இடுவீர். குறைந்த வெப்பநிலை காரணமாக பயிர்களை பனியின் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க நிலப்பருவை முறையை மேற்கொள்ளவும். 2 வருடங்களுக்கு ஒரு முறை கமலா ஆரஞ்சு மரங்களுக்கு 4 கிலோ டோலோமைட் மண்ணில் இட்டு கிளறி விட வேண்டும். டோலோமைட் இடும்போது மற்ற ரசாயன உரங்களுடன் கலக்காமல் தனியாக இட வேண்டும். காப்பி தோட்டத்தில் கீழே விழும் பழங்களை அப்புறப்படுத்துதல் மற்றும் அறுவடை கால முடிவில் மீதமின்றி முழுவதுமாக அறுவடை செய்வதன் மூலம் காப்பியில் பழத்துளைப்பான் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது பூ பூக்கும் நிலையிலுள்ள மாமரங்களில் பூ கொட்டுதல் மற்றும் பிஞ்சு உதிர்தலை தடுக்க பிளானோபிக்ஸ் என்ற வளர்ச்சியூக்கி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் 20 மில்லி கலந்து இலை வழியாக தெளிக்க வேண்டும். வங்காள விரிகுடாவில் தோன்றியுள்ள மேலடுக்கு காற்று சுழற்சியின் காரணமாக அடுத்த 2-3 நாட்களுக்கு மீண்டும் மழைக்கான வாய்ப்பு உள்ளது. இதனால் பகல் மற்றும் இரவு வெப்ப அளவுகள் குறைந்து நிலவி மேகமூட்டத்துடன் காணப்படும். இந்த வானிலையில் கோழிகளில் தீவன எடுப்பு இயல்பை விட சற்று அதிகமாக இருக்கும். எனினும் முட்டை உற்பத்தியும் முட்டையின் எடை மற்றும் அளவுகள் இயல்பாக காணப்படும். தீவன மூலப்பொருட்களின் விலை தற்போது சிறிது சிறிதாக ஏற்றமடைந்து வருவதாலும் அதிக அளவு கொள்முதல் செய்யப்படுவதாலும் அவற்றின் தரத்தில் அதிக கவனம் செலுத்தி பரிசோதனை செய்து பின் பயன்படுத்துமாறு பண்ணையாளர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. உழவர்கள் தங்களுடைய கொட்டகை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை தண்ணீர் தேங்காமல் உலர்த்தி வைப்பதால் கால்நடைகளுக்கு ஏற்படும் கொழும்பு அழுகல் நோய், ஈ மற்றும் கொசுக்களின் பெருக்கத்தை தடுக்கலாம். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆடுகளின் கொட்டகையின் பக்கவாட்டில் தரையிலிருந்து 2 முதல் 3 அடி உயரத்துக்கு கோணியை கொண்டு இரவு நேரங்களில் மூடுவதன் மூலம் குளிர் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பியூடாக்ஸ் என்ற மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் 2 முதல் 3 மில்லி என்ற அளவில் கலந்து ஆடுகளின் மேல் புறம் தடவுவதன் மூலம் புற ஒட்டுண்ணிகளை நீக்கலாம். காலையில் பனி உலர்ந்த பின்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் குடற்புழு தாக்கத்தினை தவிர்க்கலாம். உழவர்கள் நெல் விதையை 0.05% அளவு கார்பன்டசிம் என்ற மருந்தினை கொண்டு பதப்படுத்தி உபயோகிப்பதன் மூலம் நடவு பயிரின் வேர் தாக்கத்தினை தடுக்கலாம். நெற்பயிரில் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அப்பயிருக்கு மோனோக்ரோட்டோபாஸ் அல்லது குயினால்பாஸ் அல்லது புரோஃபினோபாஸ் என்ற மருந்தினை 1 ஹெக்டேருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் தெளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. புதியதாக நடவு செய்யப்பட்ட பழவகை மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். தென்னை மரத்தில் 10 சென்டிமீட்டர் உயரத்தில் தென்னை நார் கழிவுகளை இடவும். காய்கறி பயிர்களுக்கு போதுமான அளவு நீர் பாய்ச்சவும். வாழையில் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் கார்பன்டெசிம் 1 கிராம் என்ற அளவில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்கவும். அன்னாசி வயல்களில் மூடாக்கு இடுவதன் மூலம் மண் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661139. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் சோளம். சிறுதானிய உணவு பயிர்களில் சோளம் மானாவாரியாக பயிரிட மிகவும் ஏற்றது. மேலும் இவை கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்பட்டு வருகின்றது. இவற்றின் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் தைப்பட்டம், சித்திரை பட்டம், ஆடிப்பட்டம் மற்றும் புரட்டாசி பட்டம் ஆகியன சோளம் பயிரிட மிகவும் ஏற்ற பருவங்களாகும். பயிரிட ஏற்ற ரகங்கள் பையூர் 1, BSR 1, KO-S 28, TNAU சோளம் வீரிய ஒட்டு KO-5, TNAU சோளம் ரகம் KO-30. அறுவடை இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்தவுடனும் தானியங்கள் கடினமாக மாறியவுடனும் அறுவடை செய்யலாம். மகசூல் மானாவாரியாக பயிரிடும் போது
ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக கோஎஸ் 28 ரகம் 2493 கிலோவும், டிஎன்ஏயு சோளம் வீரிய ஒட்டு கோ 5 2770 கிலோவும் மகசூலாக கொடுக்கிறது. மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BBFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1760 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1820 ரூபாய்க்கும், சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 3300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3400 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2700 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் அன்னூரில் குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், கெங்கவள்ளியில் குறைந்தபட்ச விலையாக 1450 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும், நெல் ASD 16 மதுரையில் குறைந்தபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும், திருநெல்வேலியில் குறைந்தபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்ச விலையாக 1776 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3050 ரூபாய்க்கும், பருத்தி MCU 5 திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 4500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5500 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 3500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4000 ரூபாய்க்கும், பருத்தி LRA உசிலம்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 3850 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4050 ரூபாய்க்கும், புளி தருமபுரியில் குறைந்தபட்ச விலையாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 6000 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5000 ரூபாய்க்கும், வாழைப்பூவன் சின்னமனூரில் குறைந்தபட்ச விலையாக 1200 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1300 ரூபாய்க்கும், வாழை ரொபஸ்டா சின்னமனூரில் குறைந்தபட்ச விலையாக 1250 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1450 ரூபாய்க்கும், தேங்காய் சிறியது மேலூரில் குறைந்தபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1900 ரூபாய்க்கும், செஞ்சேரியில் குறைந்தபட்ச விலையாக 1830 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1850 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 14 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 14 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 800 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 30.8 டிகிரி செல்சியஸாகவும்
குறைந்தபட்சமாக 18.7 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 49.7%, காற்றின் வேகம் மணிக்கு 3.5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19.6%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0.1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 453 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 944.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.8 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்போ அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். கால்நடைகள் வேளாண்மையாளர்களுக்கு பொருளாதார ரீதியாக பேருதவி புரிந்து வருகின்றது. கால்நடை வளர்ப்பில் சரியான அளவு தீவனமும் முறையான பராமரிப்பு மேற்கொள்வதன் மூலம் நல்ல லாபம் பெற முடிகிறது. மேலும் இவற்றில் ஏற்படும் நோய்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கு கால்நடை மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும். மாறாக தன்னிச்சை மருந்துகளை உபயோகப்படுத்தினால் அவற்றால் ஏற்படும் தீமைகளும் மற்றும் அதன் விளைவுகளும் குறித்து விவரிக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே கண்ணன் அவர்கள். தன்னிச்சை மருந்துகள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சீட்டு இல்லாமல் மருந்து வாங்குறீங்களே, அது பேர் தான் தன்னிச்சை மருந்துகள். அது ஏன் என்ன விளைவுகள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்தோட வீட்லேயும் கால்நடைகள் இருக்கும். அது செல்லப்பிராணியாகட்டும், ஆடு மாடுகளாகட்டும். ஆடு மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காய்ச்சல் அதிகமாக இருக்கும், கழிச்சல் வரும், மடிவீக்கம் வரும், எல்லாம் வரும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவீங்க? உடனே மெடிக்கல் ஷாப்பெல்லாம் இதுக்கு போவீங்க, மருந்து கடைக்கு போவீங்க. முதல்ல பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளில் ஆடு கழிச்சல் வரும். கழிச்சல் எதனால் வருது? வைரஸால் வரலாம், கிருமியால் வரலாம், புழுக்களாலும் வரலாம். ஆனால் நீங்கள் போய் மெடிக்கல் ஷாப்பில் கேட்பீங்க, எனக்கு கழிச்சல், ஆட்டுக்கு கழிச்சல் வருது, மருந்து கொடுன்னு கேட்பீங்க. ஆனால் அவங்க கொடுக்குற மருந்து பார்த்திங்கன்னா கிருமி நாசினி, அது கொடுப்பாங்க. நீங்கள் அதனால் உங்கள் கழிச்சல் நிற்காது. இதுதான் பெரிய தீமை. ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற அந்த மருந்தால் நல்ல கிருமிகள் நம்ம ஆடு மாடுகள் உடம்புல இருக்கும். அந்த கிருமிகள்லாம் செத்துடும். அதனால் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடும். அதனால் நீங்கள் எதுக்கு எந்த காரணத்துக்கு கொண்டு நீங்கள் போய் வாங்கினீங்களோ அந்த காரணம் செயலிழந்துடும். அதனால் நீங்கள் உடனடியாக நீங்கள் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். இதனால் உங்களுக்கு லாபம் சீக்கிரமாக உங்கள் ஆடு மாடுகள் சீக்கிரமாக குணமாகும். அது இல்லாமல் உங்களுக்கு வேலை அலைச்சல் எல்லாம் குறையும். சரிங்களா? அடுத்ததாக மடிவீக்க நோய் பார்த்திங்கன்னா, எல்லோரும் மடிவீக்கம் எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. ஃபஸ்ட்டு கன்று வாங்குவாங்க, 2 வருஷத்துக்கு கன்று வாங்குவாங்க. அடுத்து 3 வருஷம் கழித்து சென ஊசி போட்டு கஷ்டப்பட்டு வாங்குவீங்க, பால் கறப்பீங்க. பால் கறந்தோன்னா அது என்ன ஆகும்னா திடீர்னு மடிவீக்க நோய் வரும். மடிவீக்க நோய் நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி கிருமிகள் வரலாம், வைரஸ் வரலாம், எல்லாம் வரலாம். நீங்கள் மடிவீக்கம்னு சொன்னீங்கன்னா வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வாங்குவீங்க. மருந்து கடையில் போய் வாங்கும்போது என்ன ஆகும்னா அவரும் சரி ஒரு மாத்திரைக்குள்ளே 2 மாத்திரை கொடுப்பாங்க. அது மாத்திரை போய் என்ன ஆகும்னா
இது என்ன வித்தியாசம்னா இதில் மாடுகள் பார்த்திங்கன்னா 4 வயிறு இருக்குது. பெரிய வயிறு ஊமன் சொல்லுவாங்க, 2வது ரெட்டிகுலம் வயிறுன்னு சொல்லுவாங்க, 3வது ஒபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. 4 வயிறு இருக்குது. நம்மள மாதிரி ஒரு வயிறு இல்லை, அதுக்கு 4 வயிறு. அதனால் என்ன ஆகுனா நீங்கள் கொடுக்குற மாத்திரை வந்து உடம்புக்குள்ளே போய் பெரிய வயிறு எல்லாத்தையும் அது கரைச்சிரும், மருந்து கரைச்சிரும். அதனால் என்ன ஆகுனா நீங்கள் கொடுக்குற அந்த மாத்திரை உதவி இல்லாமல் போயிடும். சரிங்களா? அது அடுத்தது நீங்கள் கொடுக்குறதுனால அந்த வீக்கம் வந்து குறையாது, ஆனால் வீக்கம் இன்னும் பெருசாயிரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உடனடியாக அருகில் உள்ள காலனி மருத்துவரை அணுகி உங்களுடைய அந்த மடிவீக்க நோயை குறைச்சிடலாம். இதனால் உங்களுக்கு வேலையும் மிச்சமாகவும் அது நீங்கள் பால் கறக்கிற இது உங்களுக்கு லாபத்தை ஈட்டும். அடுத்ததாக தன்னிச்சை மருந்துகள் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்கள் சென மாடுக்கு வந்து கழிச்சல் வரும், காய்ச்சல் வரும். நீங்கள் நீங்கள் போய் மெடிக்கல் ஷாப்லேயோ மருந்து கடையில் போய் கேட்பீங்க, மருந்து கொடுங்க, காய்ச்சல் அடிக்குது, எங்கள் ஆடு மாடுக்கு காய்ச்சல் அடிக்குது அவங்க கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா அவங்க கொடுக்குற மாத்திரை வந்து திடீர்னு உங்களுடைய அந்த செனைய மாடு வந்து கருவை கலைக்கிற அளவுக்கு அந்த இதுக்கு சக்தி இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது சென மாடுக்கு ஏதாவது உடம்பு சரியாக போயிடுச்சுன்னா நீங்கள் உடனே அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை ஆலோசித்து அது தகுந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக 10 மாதத்தில் ஒரு கன்றுக்குட்டிக்கு எடுத்து நீங்கள் அதை லாபத்தை ஈட்ட முடியும். அடுத்தபடியாக ஆடுகள் பார்த்திங்கன்னா முக்கியமாக செம்மறி ஆடு, வெள்ளாடு பார்த்திங்கன்னா இங்கே அடிக்கடி கழிச்சல் அதிகமாக வரும். இந்த கழிச்சல் எதனால் வரும்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நாடாப்புழுக்கள் தாடாப்புழுக்கள்னால வரும். அதை வந்து நீங்கள் போய் இந்த புழுக்களில் கழிச்சல் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் உடனே போய் மெடிக்கல் ஷாப்லேயோ மருந்து கடையில் போய் கேட்டோன்னே அவங்க வந்து கிருமிகள் நாசினி அது கொடுப்பாங்க. அது கொடுத்தோன்னே அதுக்கு வந்து அது வேலை செய்யாது. அதனால் நீங்கள் பூச்சி மருந்து வாங்கி அது உபயோகித்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் பூச்சி மருந்து உபயோகப்படுத்தினாலும் சரியாகாது. ஏன்னா ஒவ்வொரு பூச்சிக்கும் இத்தனை அளவு இருக்குது. ஒரு பூச்சி பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராம் அளவுக்கு மருந்து தருவாங்க. ஆனால் அவங்க கொடுக்குறதோ 20 மில்லிகிராம் 30 மில்லிகிராம்னு கொடுப்பாங்க. அதனால் சரியான அளவு மருந்து உடம்புல போய் சேராது. அதனால் என்ன ஆகும்னா எதிர்ப்பு சக்தி மறுபடியும் திரும்பவும் வந்துடும். அதனால் அந்த மருந்து சரியாக போயிடும். இல்லாமல் உங்களுடைய அந்த புழுக்கள் என்ன பண்ணுதுன்னா புழுக்களோட முதல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்குள்ள உள்ள சக்தியெல்லாம் உறிஞ்சிடும். அதனால் உங்களுடைய அந்த ஆடுகளான வெயிட் கெயின் அதாவது வராது, உங்களுக்கு சரியான பருவத்து வளர்ச்சி இருக்காது. அதனால் தகுந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தி மருத்துவ ஆலோசனையை பயன்படுத்தி உங்களை நல்லா வளம் பெற்று நல்ல லாபத்தை ஈட்ட வேண்டும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே கண்ணன் அவர்களை 09043135084 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 3/2/2017 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை முறையில் சேனைக்கிழங்கு சாகுபடி செய்து பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் கெஜகொம்பை பொட்டிரெட்டிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஆர் சங்கர் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் முட்டைகோஸ், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நவீன முறையில் செம்மறியாடு வளர்ப்பு குறித்து திண்டுக்கல் மாவட்ட கால்நடை வளர்ப்போர் சங்க தலைவர் என் ராமகிருஷ்ணன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.